எனக்கு ஒரு பெரிய டிராபேக்காக இன்னைக்கு வரைக்கும் அதே சோஷியல் மீடியாவில் எப்படி புக்கிங் வெறித்தனமாக இருக்குது, உண்மையிலே வெறித்தனமாக இருக்குது. ஒரு யூகேல ஆகட்டும், யூஎஸ்ல ஆகட்டும், வெளிநாடுகள் ஓவர்சீஸில் பிச்சுக்கிட்டு போகுது. ஏ அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அங்கே தான் வந்து நிற்குது. எதுக்கு ஏன் இவங்க வாங்கினாங்க, என்ன வந்து அப்படி என்ன கண்டென்ட் அது உள்ள இருக்குது, யாருக்கிட்ட இவர் காம்ப்ரமைஸ் ஆகலை, சென்சார் போர்டு கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகலை தான் சொல்றாரு. எதுக்கு காம்ப்ரமைஸ் ஆகலை? ஏங்க கபாலில இல்லாத ஒரு வன்முறை காட்சியா, கபாலில் இல்லாத ஒரு இதுவா, ஜெயிலர்ல இல்லாததா? அதுக்கு இதுக்கு யூஏன்னு கொடுத்தப்போ இதுக்கு வாங்க முடியாதான்னா, அப்ப திட்டமிட்டு ஏன் வாங்கினீங்க அப்படின்னு நீங்க படம் பாருங்க தெரிஞ்சுப்பாங்க. அப்படின்னு படம் பாருங்க தெரிஞ்சுப்பாங்க. ரஜினி ரசிகர்கள் யாரு கொண்டாடுறவங்க 6-80 போது 6-17 இவங்க தானே அதிகமா. அதுக்காக தியேட்டருக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, நேத்துல இருந்து பாத்தீங்களா பெரிய பெரிய பேனர் வச்சாச்சு பிவிஆர்லாம். இது பெருசா ஏற்படும், 18 வயதுக்கு கீழர்கள் தயவு செய்து வராதிங்கன்றாங்க. என்ன ஆகுனா இவன் வந்து புக் பண்ணிடுவாங்க ஆன்லைன்ல, ஃபேமிலியோட கிளம்பி வந்துடுவாங்க. ஏன் என் பிள்ளைய விட மாட்டேன்னு சொல்லி தகராறு பண்ணுவாங்க. படம் நிற்கும். முன்கூட்டியே இது வந்து இந்த இதெல்லாம் வந்து நாங்கள் தான் போட்டோம் இல்லைங்களா, கிளம்புங்கன்னுவாங்க.